ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியாக அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வர மல்லி விதை, 2 பட்டை துண்டு, லவங்கம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 வரும். அது கூட மராட்டி மூக்கு சின்னதாக கொட்டியாக ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம மேலே பொரிஞ்சு விழுந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, அது போக ஒரு அரை மூடி தேங்காய் பல்லு அரைஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு, 2 இனுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நல்லாவே வதங்கி வரும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு அரைச்சி இது நம்ம மசாலா எடுத்துக்க போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு எடுத்திருக்கேன். பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மற்ற எல்லா பொருட்களோடு சேர்த்து மிங்கிளாகி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால இந்த பொடியெல்லாம் தீயாமல் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி நீல வாக்கில் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்பாக இருக்கிற நெஞ்செலும்பு கறி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 4 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். நெஞ்செலும்புங்கிறதுனால நல்லாவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பொதுவாகவே வெறும் கறியை விட எலும்போடு சேர்ந்து இருக்கிற கறியை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கால்சியமும் கிடைக்கும், நல்ல ஒரு ரிச்சான எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா எலும்பு மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம அதுக்குள்ளே இந்த வதக்கி வச்சுருந்த பொருள் ஆறி இருக்கும். அது நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற அந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் கலக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 7-8 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா கறி வெந்து வந்தாச்சு. ஓரளவுக்கு நல்லாவே சுண்டியும் இருக்குது, தேவையான அளவு தண்ணியும் இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கலக்கி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா உப்பு, மட்டன் மசாலா காரத்துக்கு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அது. வெறுமனே காரம் வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ளேவரோடு வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே ஒரு இருக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் அல்லது 2 விசில் விட்டுக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக மட்டன் குழம்பு அரைச்சி வச்ச டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாம்பார் மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கறி குழம்பு அப்படிங்கிறத விட இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டனில் பொதுவாக பெப்பர் மசாலா, ட்ரை கிரேவி அல்லது ட்ரை வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்ச பார்ட்டி ஸ்டைல் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். முழு வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ தொடர்ந்து உங்களை சேரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஆல் பட்டனில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.